தரம் 9 பாடம் 29 டெஃப் லிங்க் மாற்றுத்திறனுள்ள பிள்ளைகளுக்காக செயற்படும் அமைப்பு. இன்றைக்கான திருவிவிலிய பகுதிகள் விடுதலை பயணம் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், புனித யோவான் 9ஆம் அதிகாரம் முதல் 3 வசனங்கள். சரி பிள்ளைகளை, நீங்கள் பார்த்திருப்பீர்கள், என்ஜிஓக்கள் அல்லது அரச சார்பற்ற நிறுவனங்கள் என்று சொல்லி ஒரு நிறுவனங்களை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டு இருப்பீர்கள். எங்களுடைய நாட்டிலே யுத்த காலங்கள் நடந்த பொழுதிலும், அதே போல சுனாமி போன்ற அனர்த்தங்கள் வந்த பொழுதும் சர்வதேச ரீதியான அரச சார்பற்ற நிறுவனங்கள், அதாவது என்ஜிஓக்கள் அநேகம் வந்து இலங்கை நாட்டுக்காக உதவி செய்தார்கள். அப்போ இந்த என்ஜிஓக்கள் என்று சொன்னால் என்ன என்று சொன்னால், பிள்ளைகளே, சமூக சேவை பணிகளுக்காக அரச ரீதியாக அல்லது சமுதாய ரீதியாக அவர்கள் ஒரு குறிக்கோளை கொண்டு அவர்கள் நிதிகளை திரட்டி அந்த நிதிகளின் மூலமாக அந்த குறிப்பிட்ட சமூகத்தினரை அந்த நிதிகள் சென்றடைகிற அதே நேரத்தில் அந்த நிதிகள் மூலமாக அந்த சமுதாயத்தில் உள்ள ஒரு பிரச்சனையை அவர்கள் மேற்கொள்வதற்காக அல்லது பிரச்சனைகளை அவர்களுக்கு தாங்குவதற்காக அவர்களுக்கு ஒரு உந்துபலன் கொடுப்பதற்காகவே இந்த என்ஜிஓக்கள் அல்லது என்ஜிஓ என்று சொன்னால் நான் கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன், அப்படி என்றால் அரசு சார்பற்ற நிறுவனங்கள் உலகளாவிய ரீதியிலே அமைக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக நாங்கள் எடுத்துக்கொண்டால், உங்களுக்கு பிள்ளைகளை ஞாபகம் இருக்கும், இந்த ரெட் கிராஸ் என்ற ஒரு அமைப்பு இருக்கிறது, அல்லது நாங்கள் வேர்ல்ட் விஷன் என்று சொல்லி அமைப்புகள் இருக்கிறது. இவைகள் என்ன செய்யும் என்று சொன்னால், சர்வதேச ரீதியாக நிதிகளை பெற்று அந்த நிதிகளை எடுத்துக்கொண்டு வந்து வெவ்வேறான தேவையுள்ள நாடுகளில் உள்ள ஜனங்களுக்கு தங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காக அமைக்கப்பட்ட நிறுவனங்களாக இருக்கிறது. அதன் அடிப்படையில் பிள்ளைகளை இன்றைய நாளிலே நாங்கள் டெஃப் லிங்க் என்று சொல்லுகின்ற இந்த அரசு சார்பற்ற சர்வதேச நிறுவனத்தை குறித்து தான் நாங்கள் பார்க்க போகிறோம். அவர்கள் என்ன செய்கிறார் என்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். இந்த டெஃப் லிங்க் நிறுவனமானது பிள்ளைகளே, இலங்கையிலே அநேக விதமாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த மாற்றுத்திறனாளிகள் இருக்கிறார்கள் அல்லவா? இலங்கையை நீங்கள் எடுத்துக்கொண்டால் மொத்த சனத்தொகையிலே 1.5% பிள்ளைகள் அல்லது ஜனங்கள் மாற்றுத்திறனாளிகளாக இருக்கிறார்கள். அது ஒரு பெரியதான ஒரு எண்ணிக்கை அல்லவா? அதே போல அதிலே 75% பிறக்கும் பொழுதே அவர்கள் செவி புலனற்றவர்களாக அல்லது ஆரம்பகால குழந்தை பருவத்திலோ இந்த நிலைக்கு அவர்கள் உள்ளாகி இருக்கிறார்கள். அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இதிலே 90% செவிப்புலனற்ற பிள்ளைகள் நன்கு செவிப்புலனடைந்த பெற்றோருக்கே பிறந்துள்ளார்கள். நாங்கள் அது ஒரு தலைமுறையாக இருக்கின்ற ஒரு காரியமோ என்று சொல்லி பார்த்தால் அப்படியும் அல்ல. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இதுகளிலே இந்த பிள்ளைகளிலே 16 விசேட பாடசாலைகள், அதே போல 70க்கும் மேற்பட்ட கல்வி நிலையங்களில் இலங்கையிலே இயங்கி வருகிறது. அதே போல நாங்கள் பார்க்கிறோம், இந்த பள்ளி செல்லும் வயதில் உள்ள 49,000 பிள்ளைகள் இருக்கிறார்கள். அந்த பிள்ளைகளிலே சுமார் 5,070 அல்லது 5,700 பிள்ளைகள் மாத்திரமே சாதாரண கல்வியை பெறுவதாக இந்த புள்ளி விவரங்கள் குறிப்பிடப்படுகிறது. கிராமப்புறங்களிலே பிள்ளைகளே அநேக பிள்ளைகள் இந்த வாரான ஒரு பின்னணியிலிருந்து வருவதை நாங்கள் பார்க்கிறோம் இலங்கை நாட்டிலே. அதே போல சமூகத்திலே நாங்கள் பார்க்கிறோம், அவர்களே ஒரு என்ன சொல்றது, ஒரு தொழுநோயாட்களை போல அல்லது ஏதோ ஒரு அவர்களிடத்தில் இருந்தால் அது அந்த நோய் தங்களுக்கும் பிடித்துவிடும் என்று சொல்லி ஒரு நோக்கோடு தான் பார்ப்பார்கள். அல்லது நாங்கள் பார்க்கிறோம், சாதாரணமாக புகையிரத்திலோ அல்லது நாங்கள் எங்களுடைய பொது போக்குவரத்து வசதிகளிலே நாங்கள் பார்க்கிறோம், இந்த விசேடமான திறனுள்ளவர்கள் அல்லது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்கான வசதிகள் இன்னும் இலங்கையிலே அநேகமாக செய்யப்பட்டு வருவதில்லை. ஜனங்கள் மத்தியிலும் அவர்கள் குறித்தான கரிசனை மிகவும் குறைவாக இருக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் பார்க்கிறோம், இந்த மாற்றுத்திறனாளிகள்
அவர்களுக்கு உரிய அமைப்புகள் அல்லது அவர்களுக்கு தேவையான கருவிகள் உபகரணங்கள் கூட இன்று உலகளாவிய ரீதியில அநேகம் விற்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் இந்த உற்பத்திகள் எப்போதுமே வியாபாரம் சார்ந்ததாக அல்லது லாபம் சார்ந்ததாகத்தான் அமைகிறது. எனவே ஒரு குறுகிய ஒரு சிறு குழுவினருக்கு மாத்திரம் இந்த உற்பத்திகள் வழங்கப்படுவது இல்லை. அதனை நாங்கள் பார்க்கிறோம், இவர்கள் உடல் ரீதியாக அல்லது அவர்கள் சரீர ரீதியாக அவர்கள் பலவீனமானவர்கள் அல்லது அவர்கள் சமுதாயத்திலே காரியங்களை செய்ய முடியாதவர்கள் என்று சொல்லி அவர்களை ஒரு வகையிலே அவர்களை வகைப்படுத்துகிறார்கள் அல்லது அவர்களை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள். சில நேரங்களிலே அவர்களுக்கு தேவையான கல்வி வசதிகள் கொடுக்கப்படுவதில்லை அல்லது அவர்களுக்கு வேலை தளங்களிலே வேலை செய்வதற்கான வசதிகள் கொடுக்கப்படுவதில்லை. ஏனென்று சொன்னால் மற்றவர்களைப் போல அவர்களுக்கு காரியங்கள் செய்ய முடியாது என்று சொல்லி அவர்களை ஒதுக்கி வைப்பதே அதற்குரிய காரணமாக இருக்கிறது. இப்பொழுது இலங்கை தேசத்திலே இருக்கிற இந்த செவிப்புலனற்றோர் அல்லது இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக அவர்கள் இலங்கை தேசத்திலே இந்த ஊழியத்தை நடத்தி வருகிறார்கள். இது 2000 ஆண்டிலிருந்து இலங்கை தேசத்திலே இது நடைபெற்று வருகிறது. அருட்பணியே சாமுவேல் ஞானராஜா போதகர் அவர்கள் இதிலே பணியாற்றி வருகிறார்கள். இது ஒரு மெத்தடிஸ்த திருச்சபையின் ஒரு முக்கிய ஊழியமாக இது கருதப்படுகிறது. இதிலே பிள்ளைகளை இந்த டெஃப்லிங்க் என்ற இந்த நிறுவனத்தினாலே இந்த பிள்ளைகளுக்கான அடிப்படை வசதிகள், இந்த பிள்ளைகள் பிறக்கின்ற நேரத்தில் இந்த பிள்ளைகளுடைய இந்த நிலைமைகளை கண்ட பெற்றோர்கள் இவர்களுக்கு சாதாரண பிள்ளைகளைப் போல இவர்களை வளர்ப்பதற்கு அவர்கள் தடுமாறுவார்கள் அல்லவா? எனவே அந்த பிள்ளைகளுக்கு இவ்வாறான வசதிகளை செய்தால் அல்லது அவர்களுக்கு இவ்வாறான காரியங்களை அவர்களை வளர்க்க வேண்டும் என்ற பணிகளை, அந்த பயிற்சிகளை இந்த பெற்றோர்களுக்கு கொடுப்பதில் இவர்கள் மிக முக்கியமாக அந்த பயிற்சிகளை வழங்கி வருகிறார்கள். அதே நேரத்தில் அது இந்த பயிற்சி அது சரீர ரீதியாக மாத்திரமல்ல, அது ஒரு உள ரீதியாகவும் செய்ய வேண்டும் அல்லவா? பெற்றோர்கள் எப்பொழுதுமே பிள்ளைகளை இவ்வாறான பிள்ளைகளை அவர்கள் எதிர்பார்க்க மாட்டார்கள் அல்லவா? சாதாரணமான பிள்ளைகள் பெற்றோர்கள். ஆனாலும் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், இந்த இவ்வாறான பிள்ளைகள் பெறுகின்ற பொழுது இந்த பெற்றோர்களுக்கு ஒரு ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மையை ஏற்படுத்துவது. அதே போல நாங்கள் பார்க்கிறோம், இந்த பிள்ளைகள் வளர்கின்ற நேரத்தில் இவர்களுக்கு நேர்மறையான எண்ணங்களை ஊக்குவித்தல், அதே போல செவிப்புலனற்றோரது அவரது கலாச்சார சமூகத்தை அபிவிருத்தி நோக்கி வளரச் செய்தல், அதே போல அவர்களுக்கு தேவையான உந்துதல், அவர்களுக்கு தேவையான விடுமுறைக்கான சுற்றுலா பயணங்கள், இவ்வாறான காரியங்களை அவர்களுக்காக செய்தார்கள். ஆனாலும் இவர்கள் என்ன செய்கிறார்கள் சொன்னால், இவர்களை தங்களுடைய நிலையங்களிலே கொண்டு வந்து அவர்களை பயிற்சிவிக்கிறார்கள். அதே நேரத்தில் அந்த நிலையங்களிலே பயிற்சிவிப்பதை அவர்கள் வீடுகளிலே தங்களுடைய குடும்பங்களிலே அவைகளை செய்வதற்கு அவர்களை கண்காணித்து வருகிறார்கள். சில நேரங்களிலே பிள்ளைகளை நீங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்கின்ற பொழுது கண் பார்வையற்றோர் அல்லது வாய் பேச முடியாதோர், காது கேளாதோர், இவ்வாறானவர்களை நாங்கள் இந்த பகுதியினரிலே நாங்கள் சேர்த்து கொண்டாலும் கூட சில நேரங்களிலே நாங்கள் பார்க்கிறோம் பிள்ளைகளே கை கால்கள் இயலாதவர்களையும் கூட நாங்கள் இந்த பகுதியிலே நாங்கள் சேர்த்துக்கொள்வோம். இதற்கு காரணம் என்ன? இவர்கள் இவ்வாறாக பிறப்பதற்கு காரணம் என்ன? எனக்கும் அந்த கேள்வி என்னுடைய வாலிப வயதிலே எனக்கு இருந்தது. ஏன் இவ்வாறாக நடக்க வரும்? இறைவன் தம்முடைய சுயரூபத்திலே அல்லது தம்முடைய சாயலிலே மனிதனை படைத்தார் அல்லவா? அப்படி படைக்கிற நேரத்தில் ஏன் இவ்வாறான பிள்ளைகள் படைக்கப்படுகின்றன என்பதான ஒரு கேள்வி எனக்கு அப்பொழுது இருந்தது. எனவே பிள்ளைகளை நாங்கள் இறைவனுடைய பார்வையிலே அவர் பூர்ணமானவர், இறைவனுடைய பார்வையிலே அந்த மனிதன் அல்லது அந்த நபர் பூர்ணமானவர். ஆனாலும் நாங்கள் உலக ரீதியாக பார்க்கின்ற நேரத்தில், உலகத்திலிருந்து காரியங்களை நாங்கள் பார்க்கிற நேரத்தில் நாங்கள் சொல்லுகிறோம் அவர்கள் ஊனற்றவர்கள் அல்லது அங்கவீனர்கள் என்று சொல்லுகிறோம். ஆனாலும் உண்மையிலே அவர்கள் எங்களையும் விட ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள்
திறனாளிகளாக இருக்கிறார்கள். எனவே பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், படைப்பின் மூல காரணர் இறைவனே. அவர் படைத்த படைப்பிலே எந்த விதமான குறைபாடுமே இல்லை, அல்லது ஏதோ ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த மாற்றுத்திறனாளிகளை அவர் இந்த உலகத்திலே படைத்திருக்கிறார். அதே நேரத்தில் நாங்கள் இந்த வாழ்கின்ற இந்த சமுதாயத்தில் நாங்கள் சரீர ரீதியாக நாங்கள் திறனாளிகள் அல்லது எங்களுக்கு எதுவான குறைபாடுகள் இல்லை என்று சொன்னாலும் கூட நாங்களும் ஏதோ ஒரு விதத்திலே நாங்கள் குறைபாடு உள்ளவர்களாகத்தான் இருக்கிறோம். எனவே அப்படி பார்க்கின்ற பொழுது நாங்கள் அனைவருமே இந்த மாற்றுத்திறனாளிகள் கூட்டத்திலே அடக்கப்பட வேண்டியவர்கள் அல்லவா? அதே நேரத்தில் பார்க்கிறோம் பிள்ளைகளே, இந்த மாற்றுத்திறனாளிகள் என்று சொல்லுகின்ற பொழுது நாங்கள் அவர்களை இப்பொழுதுமே ஒதுக்கி வைக்க கூடாது, அல்லது நாங்கள் அவர்களுக்கு இருக்க வேண்டிய இடத்தை நாங்கள் மறக்கக்கூடாது. அதை நாங்கள் எங்களுடைய ஒவ்வொருவருடைய ஒரு பொறுப்பாக அமைகிறது. நாங்கள் அவர்களுக்கு செலுத்துகின்ற அன்பு, கருணை, அதனுடைய பார்வை ஐயோ அவர்களுக்கு இயலாது என்று அல்ல, அவர்கள் இறைவனுடைய படைப்பு என்று சொல்லுகின்ற அந்த அன்பின் அடிப்படையிலே நாங்கள் அந்த அன்பை செலுத்துவதற்கு எங்களுடைய பார்வையை, எங்களுடைய நோக்கத்தை, எங்களுடைய நோக்கை நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதே நேரத்தில் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், இந்த மாற்றுத்திறனாளிகளுடைய இந்த வாழ்வு முறையை அல்லது இந்த டெஃப்லிங்க் அவர்களுடைய அந்த சேவையிலே நாங்கள் என்னத்தை கற்றுக்கொள்ளலாம் எங்களுடைய வாழ்க்கைக்கு. அதில் முதலாவது காரியம்தான் பிள்ளைகளை நாங்கள் பார்க்கிறோம், வாழ்விலே நாங்கள் எப்படி பிறந்தோம் என்பது அல்ல, நாங்கள் இவ்வாறாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அல்லது எங்களுக்கு இவைகள் இல்லை என்பது அல்ல, எங்களுக்கு இவைகள் இருக்கிறது என்பதை குறித்து நாங்கள் சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம். அதுதான் எங்களை அடுத்த நிலைக்கு நாங்கள் எடுத்துச் செல்லக்கூடியதாக இருக்கிறோம். வாழ்விலே இன்னலோ கஷ்டமோ துன்பமோ எது இருந்தாலும் இறைவன் நம்மோடு இருக்கிறார், இறைவன் நம்மை கைவிடுவதில்லை என்பது அந்த அடிப்படையிலே நாங்கள் வாழ வேண்டியதாக இருக்கிறோம். அதே நேரத்தில் நாங்கள் இந்த மாற்றுத்திறனாளிகள் ஒரு பாவிகள் அல்லது சாபத்துக்கு உட்பட்டவர்கள் அல்லது ஒரு தீண்டத்தக்கவர்கள் அப்படி என்று சொல்லுகிற அந்த சிந்தனை நம்முடைய சிந்தனையிலிருந்து நாங்கள் எடுத்துவிட வேண்டும். நாங்கள் இயேசுவின் ஊழிய வாழ்க்கையிலே நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால், அவர் தாம் அந்த சேவை செய்த அந்த காலகட்டத்தில் அநேக பார்வையற்றோர், ஊனமுற்றோர் அநேகரை அவர் குணப்படுத்தினார் அல்லவா? எனவே நாங்கள் அனைவருமே அந்த கிறிஸ்து செய்த அந்த காரியத்தை செய்வதற்கு நாங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறோம் அல்லவா? அதே நேரத்தில் இந்த மாற்றுத்திறனாளிகள் கூடாக அவர்கள் மக்களை மிக சிறந்த அன்போடு பராமரிப்போடு வளர்ப்பதற்கு, கவனித்துக் கொள்வதற்கு நாங்கள் எங்களுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கிறது. எனவே நாங்கள் ஆற்றும் பணி எப்பொழுதுமே அது நாங்கள் அவர்களுக்காக அல்ல, நாங்கள் இறைவனுக்காக, இறைவன் அன்பின் அடிப்படையாக நாங்கள் இறைவனுக்கு செலுத்துகின்ற ஒரு காணிக்கையாக, ஒரு பலியாக நாங்கள் அதை நினைத்து நாங்கள் செய்ய வேண்டியவர்களாக இருக்கிறோம் பிள்ளைகளே. எனவே பிள்ளைகளே, இன்றைக்கான வீட்டு வேலை என்று சொன்னால், உங்களுக்கு தெரிந்த யாராவது ஒரு மாற்றுத்திறனாளி இருப்பார் என்று சொன்னால் அவருக்கு ஒரு வாழ்த்து மடலை நீங்கள் தயாரித்து அனுப்புங்கள், அல்லது அவருக்கு ஒரு பரிசை நீங்கள் எடுத்து செல்ல முடியும் என்று சொன்னால் நீங்கள் அதை செய்யுங்கள். அப்படியும் இல்லாவிட்டால் நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணுங்கள், உங்களுடைய வாழ்நாள் முழுவதிலும் யாராவது ஒரு மாற்றுத்திறனாளிக்கு உங்களுக்கு தெரிந்தவராக இருக்கலாம், தெரியாதவராக இருக்கலாம், அவருடைய பிறந்த நாளை நீங்கள் குறித்து அந்த பிறந்த நாளுக்கு ஏதோ ஒரு பரிசை நீங்கள் அனுப்புவதற்கு நீங்கள் ஒரு திட்டம் தீட்டிக் கொள்ளுங்கள். அதை கைவிடாமல் நீங்கள் செய்வதற்கு நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள். சரி பிள்ளைகளை, இன்றைக்கான மரண வசனத்துக்கு நாங்கள் செல்வோமா? லேவியர் 19ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். காது கேளாதோரை சபிக்காதே, பார்வையற்றோரை இடரச் செய்யாதே, உன் கடவுளுக்கு அஞ்சி நட, நான் ஆண்டவர். எனவே பிள்ளைகளை, இறைவன் தாமே உங்களையும் என்னையும் இந்த மாற்றுத்திறனாளிகளுக்காக எங்களுடைய அன்பை
செலுத்துவதற்கு வழி நடத்துவாராக. வணக்கம் பிள்ளைகளே.